அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சித்த வேதத்தில் எலிஜிபிலிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்மீகத்துக்கான ஒரு தகுதிகள் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை எதை பேஸ் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குதுன்னா, சித்த வேதத்தினுடைய தொடக்கத்தில் சீடன் ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது, சத்குருவே, மாயா சமுத்திரத்தில் பட்டு அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எனக்கு அதிலிருந்து கரையேறுவதற்குள்ள நல்ல மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டி பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த ஒரு கேள்விக்கான பதிலை தான் சாமி சிவானந்த பரமஹம்சர் 22 அத்தியாயமாக எழுதி வச்சிருக்கிறாரு. இது அடுத்த ஒரு செகண்ட்லேயே இதுதான்ப்பா கரையேறுவதற்குள்ள ஒரு மார்க்கம், இந்த ஈஸ்வரன் தான், அந்த ஈஸ்வரன்ட்ட போய் சேர்றதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சிம்பிளாக அவரால் சொல்லிட முடியும். ஆனால் அந்த சீடனுக்கு அது சரிவர புரிய வராது. ஸோ எல்லாமே அடுக்கடுக்காக அடுத்தடுத்த அத்தியாயங்களாக அவர் கொண்டு போகிறாரு. ஒரு விளக்கத்தை கொடுத்து அதனுடைய கண்டினியூட்டியாக அடுத்த அத்தியாயம் வருது, அதனுடைய விளக்கத்துக்கு அடுத்து அதனுடைய தொடக்கமாக இன்னொரு அத்தியாயம் வருது. இப்படி கடைசியாக இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் அதுக்கான விடையை சாமி காமிச்சு கொடுக்குறாரு. அதையே முன்னமே சொன்னால் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறனால தான் இடையில இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதுதான் நாம் ஆன்மீகத்துக்குள்ளே வர்றதுக்கான ஒரு தகுதியாக நான் பார்க்குற ஒரு விஷயம். ஏன்னா அவர் இந்த உலகத்தை, இங்கே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்வை அவர் மாயா சமுத்திரம்னு அவர் குறிப்பிடுறாரு. மாயா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மாயாஜாலம் செய்கிறாங்க இல்லைங்களா, இருக்கிறத இல்லாததாக காமிக்கிறது, இல்லாததாக இருக்கிறதா காமிக்கிறது, இதுதான் மாயாஜாலம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மேஜிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இருக்கிற பிரம்மத்தை இல்லாததாக எண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே செஞ்சிட்ருக்குது இந்த மாயைங்கிற ஒரு பொருள். அது எப்போவுமே நம்மளோட இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மம் அது. ஆனால் அது கண்ணுக்கு தெரியாதனால இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளார உண்டாகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை அது பண்ணுது. இல்லாத ஒன்றை இருக்கிறதா காமிக்கிறது, அது இந்த உலகம். அது நம்ம தூங்கும்போது பாருங்கள் நமக்குள்ளாரையே போயிடுது. முழிச்சு நம்ம சலனப்பட்டால் மட்டும்தான் அது வெளியில் வருது. அப்போது அந்த உலகம்ங்கிறது நம்மளிருந்து வெளியில் வந்த ஒரு பிரதிபலிப்பு தான். ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நிற்கிறோம், அதில் ஒரு பிம்பம், நம்மளுடைய சரியான ஒரு பிம்பம் அதில் அப்படியே காமிக்குது. அந்த கண்ணாடி பிரதிபலித்து காமிக்குது. அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கிற பிம்பம் உண்மைதானா அப்படின்னு கேட்டால் உண்மை கிடையாது. அது அந்த பிம்பத்துக்கு உயிர் கிடையாது, ஆனால் அசையும். அது எப்படி அசையும்னா, அதனுடைய பிரதி துணியாக இருக்கக்கூடிய அதனுடைய ஒரிஜினாலிட்டி, அந்த உண்மையான ஒரு சொரூபம் இங்கே அசைஞ்சிச்சுன்னா அந்த பிரதிபலிப்பும் அசையும். மற்றபடி தனிப்பட்டு இயங்கிறதுக்கு அந்த பிரதிபலிப்புனால முடியாது. அப்படி தான் இந்த உலகம்ங்கிறது நம்மளிருந்து வெளியில் வந்த ஒரு நம்மளுடைய பிரதிபலிப்பு தான் அது. இங்கே பார்க்கக்கூடிய வெவ்வேறு ஜீவன்களும் அது வெவ்வேறு ஜீவன்கள் அல்ல, நம்மளிருந்து பிரதிபலிக்கப்பட்ட ஜீவன்களே அப்படிங்கிறது தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் சாமி இதுக்கு முன்னாடியே ஒரு கடிதத்தில் சிவானந்த பரமஹம்சருக்கென்று தனிப்பட்ட ஒரு விசேஷ ஜீவன்கிறது கிடையாது, இருப்பது ஒரே ஜீவனாகும்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அப்போ அவர் கவனித்த வெளியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவனும் தன்னுடைய பிரதிபலிக்கிறத உணர்ந்து அவர் அதை பற்றி பேசுகிறார். அப்போது இது மாயா சமுத்திரம் அப்படிங்கிறப்போ இது மாயம்ங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். இங்கே மாயை தான் இது அப்படின்னு. அடுத்தது சமுத்திரம்ங்கிறத அவர் டெஃபினிஷன் பண்ணுறாரு. அதுக்கான விளக்கத்தை அந்த சீடன் சொல்கிறார். இதை சமுத்திரம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சமுத்திரம்னா என்ன இருக்கும்? அலையடிப்பு இருக்கும், ஒரு அசைவு சலனம் அங்கே இருக்கவே செய்யும். அந்த அலையடிப்பு தான் நாம் இங்கே அனுபவிக்கக்கூடிய சுகம் துக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேலே எந்திரிச்சு மறுபடி கீழே வரும், திரும்ப மேலே எந்திரிக்கும், கீழே வரும். இங்கே நாம் என்ன பண்ணுறோம்? சுகம் அனுபவிக்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம், சுகத்தை அனுபவிக்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம். இது மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த அலையடிப்பு தான் நம்மளை கவனிக்க விடாமல் அந்த அலையடிப்பை கவனிக்க வைக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்மளை கவனிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சலனம் எதுவுமே இருக்காது. நம்மளை கவனிக்க விடாமல் பண்ணுறது தான் இந்த அலையடிப்பினுடைய நோக்கமே. அந்த மனதினுடைய அசைவினுடைய நோக்கமே நாம் கவனிக்கக்கூடாது, நாம் உள்ளுக்குள்ளார போயிடக்கூடாது, நாம் வெளியிலேயே இருக்கணும்னு. அதனால தான் நம்ம தியானம் பண்ணணும்னு சொல்லி உட்காந்தா கூட வெளி விவகாரங்கள்லாம் நமக்கு ஞாபகத்தில் வரும். காரணம், நமக்குள்ளார உண்டாக்கப்பட்ட பதிவுகள் தான் அது. நம்ம வெளி விஷயங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது அதில் பதிவுகள் உண்டாகுது. ஏன் பதிவுகள் உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்தை செயல்பட்டு நம்ம அதில் கடந்து போகிறோம் அப்படின்னா அதில் பதிவுகள் உண்டாகாது. ஆனால் அந்த செயல் மேலே ஒரு சந்தோஷமோ துக்கமோ அங்கே உணர்வு ரீதியாக அங்கே வரும்போது, அதை நம்ம உணரும்போது அது நமக்குள்ளே பதிவுகளாக உண்டாயிரும். எப்படின்னா, ஒரு 4 நாள் முன்னாடி நீங்கள் என்ன குழம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்கும்.
என்ன சாப்பிட்டோன்னே நமக்கு மறந்து போயிடும். ஏன்னா அது நமக்கு அவசியம் இல்லாதது. ஆனால் அதை நம்ம ருசி பார்த்துருப்போம். குழம்பு நல்லா இருக்குன்னு கூட சொல்லியிருப்போம். இல்லை உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு கூட விமர்சனம் பண்ணியிருப்போம். ஆனால் அதெல்லாம் கடந்து நம்ம வந்துட்டோம். ஆனால் அது வந்து பதிவில் இல்லை. ஏன்னா அது டெம்பரவரி மெமரியில் சேவ் ஆகி அது அப்படியே ஆட்டோ டெலீட் ஆகி போயிட்டே இருக்கும். ப்ரைமரி மெமரியில் சேவ் ஆகணும் அப்படின்னா அதில் உணர்வு ரீதியாக ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாயிருக்கணும். இப்போ அதே குழம்பை நீங்கள் சமையல் செஞ்சு ஒரு போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குக்கிங் ப்ரோக்ராமில். அப்போது நீங்கள் சாகிறதுக்காக படுத்து கிடக்கும்போது கூட இந்த நீங்கள் என்ன குழம்பு வச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களால் சொல்ல முடியும். அது மறக்கிறது கிடையாது. ஆமாம், நான் வந்து கத்திரிக்காய் தொக்கு செஞ்சேன், கத்திரிக்காய் கூட்டு செஞ்சேன், முருங்கைக்காய் குழம்பு வச்சேன் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று நம்ம ஞாபகத்தில் வச்சுருப்போம். ஸோ அந்த ஞாபகத்தில் வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. அப்போ அது வந்து பதிவுக்குள்ளார வருது. அதனால தான் 4 நாள் முன்னாடி இருந்ததில் அந்த பதிவு இல்லாத காரணம் அங்கே சந்தோஷமோ துக்கமோ அதில் பாதிக்கப்பட செய்யவே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் ஜெயித்த குழம்புல அந்த சந்தோஷமோ துக்கமோ அங்கே வந்து உட்காந்துருக்குது, அதோடு சேர்ந்து இருக்குது. அதனால அது பதிவுக்குள்ளார ஆயிடுச்சு. அதனால் உங்களை எப்போ கேட்டாலும் உங்களால் பதில் சொல்ல முடியும். அப்போது நம்மளுடைய பதிவுங்கிறது நாம் அனுபவிக்கக்கூடிய சுகம் துக்கம் இதை அனுசரித்து தான் நடக்குது. ஸோ இதை நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும். நம்மளை வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் தியானம் பண்ணும்போது கூட அது நம்மளை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுது. இதே குழம்பை நீங்கள் ரொம்பவும் கேவலமாக வச்சுட்டீங்க, ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாரு, இதெல்லாம் மனுஷன் குடிப்பானா அப்படின்னு சொல்லி, அதுவும் உங்களால் மறக்க முடியாது. ஏன்னா அந்த அவமானம் உங்களுக்குள்ளே ஒரு துக்கத்தை உண்டு பண்ணியிருக்கும். அதுவும் உங்களால் மறக்க முடியாது. என்ன குழம்பு வச்சு நீ திட்டு வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்டால் அது எப்போ வேணாலும் நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இந்த சுகதுக்கம் தான் நம்மளை ஒரு பதிவுக்குள்ளார நம்மளை கடத்துது. அந்த சுகதுக்கத்துக்கு காரணம் அந்த அலையடிப்பு தான், அந்த மனதனுடைய சலனம் தான். அப்போது அப்படி அந்த அலையடிப்பில் சிக்கிக்கிட்டு நான் ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்பட்டுட்ருக்கிறேங்கிறார். சாதாரணமாக கஷ்டப்படல, அதையும் எக்ஸ்ட்ராடினரியாக அவர் சொல்கிறார். அலைந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு, என்னால் முடியல அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறார். அதனால் அதுலேருந்து கரை ஏறுவதற்குள்ளான நல்ல மார்க்கத்தை காண்பித்து தரணுங்கிறார். எனக்கு கரை தெரியுது, அந்த கரை எதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஒரு கலங்கரை விளக்கம் என் கண்ணுக்கு தெரியுது, அங்கே தான் கரை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னால் போக முடியல. ஏன்னா நான் முயற்சி பண்ணினேன்னா ஒரு அலை என்னை அது கூட கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது, இன்னொரு அலை என்னை திரும்ப இழுத்துட்டு வந்துடுது. அப்போ இந்த அலையடிப்பில் நானும் சிக்கிக்கிட்டு உள்ளே போகிறதும் வெளியில் வர்றதுமா என்னுடைய வேலையை நான் செஞ்சிட்ருக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்ற விஷயம். அப்போ எனக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை காண்பித்து தரணுங்கிறார். சாதாரண மார்க்கம்லாம் வேண்டாம், நல்ல மார்க்கம் இதுதான்ப்பா பெஸ்ட்டான ரூட்டு, இந்த வழியை ஃபாலோ பண்ணினா நிச்சயமாக அங்கே கரையை சேர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெஸ்ட்டான மார்க்கத்தை எனக்கு நீங்கள் காமிச்சு கொடுக்கணும். இவர் வந்து கேள்வி ரீதியாக கேட்குறாரு, வாய் ரீதியாக. எனக்கு பதிலாக நீங்கள் சொல்ல வேண்டாம், எனக்கு காண்பித்து கொடுங்க, ப்ரூஃபை நான் அனுபவிக்கணும். ஸோ ப்ரூஃப்னு வரும்போது என்னாகும், நான் அனுபவப்படுத்தி பார்க்கணுங்கிறாரு. அப்போ காண்பித்தல் அப்படின்னாலே அது ப்ரூஃப்னு அர்த்தம், அனுபவம்னு அர்த்தம். அப்போ நான் அனுபவப்படுத்தி நான் அதை நான் உணரணும், அதுக்கான வழிவகைகளை எனக்கு சொல்லி கொடுங்கங்கிறாரு. அதைய பக்தி விசுவாசத்தோடு கேட்டுக்கிறேங்கிறாரு. இப்போ நமக்கு வந்து பக்தி விசுவாசங்கிறது அந்த தெய்வீகத்தில் இருந்தது. ஒரு சிலை முன்னாடி அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கற்பம் செஞ்சு அது மேலே பிரார்த்தனை பண்ணி அதோட நினப்பிலே இருந்து அது மேலே பக்தி செலுத்தி அப்படி இருந்து பழகிட்டோம். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு உள்ளுக்குள்ளார போகும்போது அங்கே ஒன்றுமே கிடையாது, அங்கே யாரை கடவுள்னு நினைக்கிறதுனே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே பக்தியும் விசுவாசமும் தள்ளாடிட்டு இருக்குது, எது மேலே வைக்கிறதுனே தெரியாமல் இருக்குது. ஆனால் இங்கே அந்த வழிகாட்டி மேலே அவர் வந்து அந்த பக்தியும் விசுவாசத்தையும் வைக்கிறார், எனக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னு. அந்த பக்தினா என்னென்னா ஒரு அர்ப்பணிப்பது, அடிப்பணிஞ்சு போயிடுவாங்க, என்ன சொன்னாலும் சரிங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஒரு நிலைமை தான் அந்த பக்திங்கிறது. அது ஒரு தன்னை இழந்து தன்னை பற்றின எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காம தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் பக்திங்கிறது. அதை அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார் அந்த வழிகாட்டிக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன இழந்தாவது அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் அவர் இருக்கிறார். விசுவாசம்னா இதில் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது, விசுவாசம்னு ஒன்று இருக்குது. 2 வகையாக நாம் இந்த உலகத்தில் வந்து அந்த வார்த்தைகளை கேள்விப்படுறோம். நம்பிக்கைனா ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சு அலசி ஆராய்ஞ்சு ஆமாம் இது உண்மைதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. ஒரு திருடன் இருக்கிறான், திருடிட்டு போயிட்டான்,
அவன் தான் திருடனா அப்படின்னு நம்ம நம்பணும்னா முதல்ல அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் வேணும். அதெல்லாம் பார்த்து ஆமாம் எனக்கு அவன் தான் திருடுனான்னு என்னுடைய நம்பிக்கை அது. ஏன்னா பாருங்க எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் விசுவாசங்கிறது அப்படி கிடையாது. அது காணாதவைகளையும் நம்பக்கூடிய ஒரு விசுவாசம். அது நம்ம அனுபவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்பக்கூடிய ஒரு விஷயம் தான் விசுவாசங்கிறது. ஸோ நம்பிக்கைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக தான் அந்த விசுவாசத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எனக்கு ஒரு விஷயம் கைக்கு வந்ததுக்கப்புறம் அது சரியாக தப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நான் நம்புகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் நம்பிக்கை. அது என் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும், அவங்க காமிச்சு கொடுக்கக்கூடிய பாதை சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நாம் இன்னும் பயணப்படவே இல்லை, அவர் சொல்லும் போதே அது சரியாக தான் இருக்கும்னு சொல்லி நம்பிட்டு போகிறதுக்கு பேர் தான் விசுவாசங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பக்தியோடையும் விசுவாசத்தோடையும் என்னுடைய அர்ப்பணிப்போடையும் நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குங்கிற தீரத்தை ஒரு நம்பிக்கையோடையும் நான் கேட்டுக்கிறேன், எனக்கு வழியை காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ இந்த கேள்வி தான் ஒரு தகுதியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஆன்மீகத்துக்குள்ளார வர்றாரு அப்படின்னா இந்த உலகம்ங்கிற பந்தத்தை விட்டுட்டு வர்றவங்களா இருக்கணும். இந்த உலகத்தோட ஆசாபாசங்கள் எல்லாம் அவங்க தீர்த்துட்டு வந்தவங்களா இருக்கணும். அது எப்படிப்பா தீரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது தீர்ந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு ஜென்மமும் அது எடுத்துகிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டே இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒவ்வொரு விஷயமும் இழந்துட்டு தான் வர்றாங்க, ஒவ்வொன்றையும் தீர்த்துட்டு தான் வர்றாங்க. அப்போது அவங்க முழுவதும் இதில் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா தான் அது எலிஜிபிலிட்டியாக பார்க்கப்படுது. ஏன்னா நாம் இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் நாம் இங்கே என்ன பண்ணணும், நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், அடுத்தது நாம் என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஏன் வந்தோன்னே தெரியறது கிடையாது. நாம் பிரம்மத்தில் இருந்தோம், கருவறையில் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி மற்ற பட்சி ஜென்மங்களாகவோ இல்லை மிருகாதிகளாகவோ மற்ற தாவரங்களாகவோ நாம் பூச்சி இனங்களாகவோ எப்படி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எப்படி பிறந்திருந்தாலும் நாம் ஞானத்தில் தான் இருந்தோம். அதை சாமி சிவானந்த பிரம்சர் 6ஆம் அத்தியாயத்தில் அவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. மனிதர் என்று அபிமானித்து கொண்டிருக்கின்ற நாம் இருகால் மிருகங்களாகும், நம்மை தவிர மற்ற ஏனைய எத்தனை ஜீவிகள் இந்த உலகத்தில் இருக்கோ அத்தனை ஜீவிகளும் அவங்க விசேஷ புத்தியோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த விசேஷ புத்தி தான் ஞானம்ங்கிறது, அதுதான் 6ஆம் அறிவுன்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போது நாம் இதுக்கு முன்னாடி ஜென்மங்களில் அந்த மாதிரியான ஜீவிகளாக நாம் இருந்திருக்கிறோம். ஏன்னா மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் ஒரு பாடலில் பாடுறாரு, புல்லாகி பூடாகி புழுவாகி பல் மிருகமாகி பறவையாய் பேயாய் கணங்களாய் அசுரராய் அப்படின்னு சொல்லி, அப்புறம் தேவராய் முனிவராய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டு பாடுறாரு. அப்படிங்கிறப்போ நாமளும் புல்லாகி பூடாகி அப்படி தாவர இனங்களாக எல்லா பிறப்புகளும் மற்ற மிருகங்களாக நாமளும் பிறந்து தான் வந்திருக்கிறோம். அப்போ சாமி சொல்கிற மாதிரி அந்த பிறவிலையெல்லாம் நாம் ஞானத்தோடு தான் இருந்தோம். ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பூனை இருக்குது, அது ஞானத்தில் தான் இருக்குது, அதுக்கு விசேஷ அறிவு இருக்குது அப்படின்னா தான் இருக்கிற நிலைமை ஞானம் தான், அதுக்கு புரியறதுக்கான சக்தி கிடையாது. அது ஞானத்தில் தான் இருக்குது, ஆனால் நாம் ஞானத்தில் தான் இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி இல்லை. இப்படி தான் எல்லா உயிரினங்களும் வாழ்ந்துட்டு இருக்குது. அவங்க ஞானியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாம் ஞானத்தில் தான் இருக்கிறோங்கிற உணரக்கூடிய அந்த சக்திங்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஞானத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்ஞானம்ங்கிறது வேணும். ஒரு பகலை புரிய வைக்கணும்னா ஒரு ராத்திரின்னு ஒன்று வேணும். ஒரு இன்பத்தை புரிய வைக்கணும்னா ஒரு துன்பம்னு ஒன்று வேணும். இப்போது நாம் ஒரு மரத்தினுடைய நிழலில் ஒரு 8 மணி நேரம் உட்காந்துட்ருக்குறோம். இன்னும் எவ்வளோ நாள் உட்காந்தாலும் அந்த நிழலினுடைய அருமை என்னன்னு நமக்கு தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா மரத்தினுடைய நிழலில் நம்ம உட்காந்துட்டே இருக்கிறோம், கை வலிக்கும், இடுப்பு வலிக்கும், கால் வலிக்கும், நம்ம நெளிஞ்சுக்கிட்டே இருப்போம், கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நடக்கலான்னு தோணும். இத்தனையும் அங்கே நடக்கும் அந்த நிழல்லே நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா. இதே அந்த 8 மணி நேரம் சொல்லித்தராத ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வெயிலில் சுற்றிட்டு வாங்க, ஒரு களைப்போடு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நிழலில் உட்காருங்க. அந்த 8 மணி நேரம் சொல்லித்தராத ஒரு அனுபவத்தை, அந்த நிழலினுடைய அருமையை அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு புரிய வச்சிடும். எவ்வளோ சுகமாக இருக்குது, காற்று எவ்வளோ சூப்பராக வருது, நிழல் எவ்வளோ அருமையாக இருக்குது, இப்போ தான்ப்பா ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்குது, இப்போ தான் சுகமாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த சுகம் அந்த 8 மணி நேரம் சும்மா இருந்ததுனால கிடைக்க போகிறது கிடையாது. அந்த சுகம் கிடைச்சதுக்கான காரணம் அந்த 5 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றின அந்த வெயில்லையும் உங்களுடைய உழைப்புலையும் உண்டான களைப்பு தான் அது. அந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கலைன்னா இந்த இன்பத்தை உங்களால் ருசி பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் சாமி இங்கே சொல்கிறாரு. முதல் அத்தியாயத்திலே அவர் பிரம்மம் மாயையை பற்றி பேசும்போதே அவர் சொல்லிடுவார், மாயை என்ற ஒரு வஸ்து இல்லைன்னா
பிரம்மம் என்ற வஸ்துவே கிடையாது. ஏன்னா அந்த மாயை தான் பிரம்மத்தை இன்னது அப்படின்னு சொல்லி சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது இந்த மற்ற உயிரினத்துக்கு மாயைங்கிற சலனம் கிடையாது. அவங்களுடைய கதி வந்து ஏக கதியாகவே இருக்குது. நம்மளை மாதிரி பின்ன கதியாக கிடையாது. பின்ன கதினா சலனப்பட்டு வெளியில் போகிறது. தூங்கும்போது நமக்கு உண்டாகக்கூடிய கதி வேற, முழிச்சிட்டு இருக்கும்போது நாம் உண்டாகக்கூடிய கதி வேற. நமக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் 2 நிலைமையில் இருக்கிறாரு. ஒன்று கலங்கத்துவத்தோடையும், இன்னொன்று களங்கம் இல்லாத துவத்தோடையும். ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு களங்கம் இல்லாத தன்மையிலேயே அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவங்க இருக்காங்க. களங்கமுள்ள தன்மையை அவங்க ருசி பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு மாயைனா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு பிரம்மம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா மாயை என்னன்னு தெரிஞ்சாதான் பிரம்மத்தை உணர முடியும். இப்போது நாம் அத்தனை ஜென்மமாக பிரம்மத்திலே இருந்துட்டோம், ஆனந்தத்திலே இருந்துட்டோம். நமக்கு புரியலை, அது என்னன்னே தெரியல. இப்போ நாம் மாயை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விருப்பப்படுறாரு. அதனால ஒரு சலனத்தன்மையை கொடுத்து அந்த சமீரன்ங்கிற கதியை சலனப்பட வச்சு வாயு அப்படின்னு சொல்லி அந்த கதியை மாற்றி அவர் நம்மளை வெளியில் அனுப்புகிறாரு. அப்போ சலனப்பட்டு இந்த உலகம்ங்கிறது உண்டாகி நாம் இந்த உலகத்தில் சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறதுக்கான வேலைகளை செய்ய வைக்கிறார். அந்த சுயநலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அங்கே உண்டு பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பிரம்மத்தை நோக்கி வந்து பிரம்மத்தை அனுபவிக்கும் போது இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த ஆனந்தம்ங்கிறது எவ்வளோ அருமையாக இருக்குங்கிறத நம்மளால் உணர முடியும். அப்போ ஆனந்தத்தை உணர வைக்கிறதுக்கு தான் இந்த மாயைங்கிற கஷ்டத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. பைபிளில் அப்படி தான் அந்த ஸ்டோரி வந்து சொல்லப்படுது. ஆதாம் ஏவாள் ஒரு ஏதேன் தோட்டத்தில் படைக்கப்பட்டு அவங்க பூர்ண சுதந்திரத்தோடு சுற்றிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான நேரத்தில் பழங்களை சாப்பிட்டுக்க முடியும். அவங்க கேள்வி கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. உழைக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லாமே உங்களை சுற்றி இருக்குது. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆனந்தத்தை மட்டும் தான் அங்கே கொடுத்துருக்காங்களே, வேறு எதையுமே அவங்க கொடுக்கல. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு அதுவே ஒரு வெறுமையாகி போச்சு. தான் எதுக்காக இப்படி இருக்கிறோன்னே அதுக்கு தெரியல. அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கான அர்த்தமே இல்லாமல் போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடவுள் கவனிக்கிறாரு. இவன் இப்படியே இருந்தான்னா அவனுக்கு என்னன்னே தெரியாமல் போயிடும். அவன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு சலனத்தன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் முடிவு பண்ணுறாரு. அதனால் ஒரு விருட்சத்தை உண்டு பண்ணி அதுக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரையும் வச்சு அந்த ஆதாம்கிட்ட போய் சொல்கிறாரு, இங்கே பாரு, இங்கே இருக்கிற சகல விருட்சங்களினுடைய கனிகளை நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை மட்டும் நீ புசிக்கக்கூடாது. புசிச்சின்னா அந்த நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போ மரணம்ங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் தான் இருந்திருக்கு அப்படின்னு நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். அதை சாப்பிட்டா தான் உனக்கு மரணம் வந்துடும் அப்படிங்கிறத அவர் எச்சரிக்கிறாருன்னா அப்போ ஆதாம் ஏவாளுக்கு மரணம்ங்கிறது விதிக்கப்பட்டது அல்ல. அப்போது இந்த ஒரு நிலைமையில் சர்ப்பம் வந்து ஏவாள்கிட்ட பேசுது, இந்த கனியை நீ சாப்பிட்டீன்னா உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு போயிடும். அதை நீ சாப்பிட்டு நீ அது நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கோ. அப்போ தான் நீ அவர் மாதிரி ஆக முடியும். நீ அவர் மாதிரி ஆகக்கூடாது, நீ எதுவும் தெரியாதவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் இப்படி ஒரு வேலையை செய்கிறாரு. நீ அதை நம்பாத, நீ அதை சாப்பிட்டீன்னா அவர் மாதிரியே எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு புரிஞ்சு போயிடும்னு சொல்லி அவரை ஏமாத்துது. அந்த ஏவாளை ஏமாத்துது அந்த சர்ப்பம். ஏவாளும் ஆதாம்கிட்ட போய் ஒரு சர்ப்பம் வந்து எங்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லுச்சு, நாம் அதை சாப்பிட்டோன்னா அவர் மாதிரியே ஆயிடலான்னு சொல்லி சொல்லுது. நம்ம சாப்பிட்டு தான் பார்ப்போமே, நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்குது? அப்போ தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சரியான பாதையை தீர்மானித்து நடக்கலாம் இல்லையா? அது நல்ல விஷயம் தானே. அது தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு நமக்குள்ளார வருது இல்லை அப்படின்னு சொல்லி ஆதாமை குழப்ப, ஆதாமும் அதுக்கு சரின்னு சொல்லி தலையாட்டி அந்த கனியை 2 பேரும் புசிக்கிறாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு தோணுன ஒரே விஷயம் என்னென்னா, அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடை கண்டுபிடிக்கிறார் ஆதாமும் ஏவாளும். என்னென்னா தான் ஆண் அவங்க பெண் அப்படிங்கிறத அப்போ தான் உணர்றாங்க. அந்த உடல் கூறுகள் எல்லாம் மாறி இருக்குதுங்கிறத அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ நம்ம நிர்வாணமாக இருக்கிறோங்கிறத அப்போ தான் உணர்றாங்க. உடனே அவங்க ஆளுக்கு ஒவ்வொரு புதரில் போய் ஓடி ஒளியிறாங்க. இப்போ கடவுள் வராரு, ஆதாமே எங்கே இருக்கிற, ஏவாளே எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு வராங்க. அப்போ ஆதாம் வந்து சத்தம் கொடுக்காமல் இருக்கிறாரு. கடவுளுக்கு கோபம் வருது, நான் பேசுகிறது உங்கள் காதில் கேட்கலையா, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கத்துறாரு. அப்போது ஆதாம் பதில் சொல்கிறார், சாமி நாங்கள் ஒளிஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு. எதுக்கு ஒளிஞ்சிட்ருக்கீங்க, என் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் நிர்வாணியாக இருக்கிறேங்கிறத உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கடவுளுக்கு கோபம் வருது, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் எவன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு.
நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன கனியை நான் சாப்பிட்டேன், அதனால நான் நிர்வாணமாக இருக்கிறத நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போது கடவுள் வந்து 2 சாபத்தை 2 பேத்துக்கும் கொடுக்குறாரு, என் பேச்சை கேட்கல இல்லைன்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, உன்னுடைய உழைப்பினுடைய வியர்வை பூமியில் சிந்தாமல் நீ எதையும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கு ஒரு சாபத்தையும், உன்னுடைய பிரசவ வலியை நீ உணராமல் ஒரு பிள்ளையை நீ பெற்றெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏவாளுக்கு ஒரு சாபத்தையும் கடவுள் வந்து அங்கே தீர்மானித்து கொடுக்குறாரு. அவங்க 2 பேரும் ஏதேன் தோட்டத்துலேருந்து கீழே இறங்கி வராங்க. இவங்க உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, சாப்பிட்றாங்க. இந்த வேலை இப்போ நாம் செஞ்சுட்டு இருக்கிற எல்லா வேலையும் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இதில் முதல் பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவினையே அது நிர்வாணத்தை வந்து காமிச்சு கொடுத்துருச்சு. நாம் நிர்வாணமாக இருக்கிறோங்கிற இதை காமிச்சு கொடுத்தது அந்த ஆண் பெண்கிற பிரிவினை தான். அப்போ அந்த பிரிவினை உண்டு பண்ணது அந்த நன்மை தீமைன்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். அதைத்தான் சாமி வந்து இதுக்கு முன்னாடியே அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தார். விருப்பு வெறுப்பு என்னும் பெரும் வியாதிகள் அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிட்டிருந்தார். அந்த பெரும் வியாதிகள் தான் நாம் செத்து போகிறதுக்கு காரணமாகுது. அப்போ அந்த விருப்பு வெறுப்பை தான் சாமி வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனி அப்படின்னு அவர் சொன்னார். அது என்னைக்கு இவங்களுக்குள்ளார போச்சோ அப்போது இவங்க பிரிவினையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரிவினை தான் இவங்க செஞ்ச முதல் பாவமாக இருக்குது. அப்போ அந்த பிரிவினையினால தான் இப்போ வரைக்கும் நாம் செத்துட்ருக்குறோம். அப்போ அந்த பிரிவினை தான் நம்மளை சாகடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் அந்த கனியை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி கடவுள் அங்கே குறிப்பிட்டு சொன்னது. அப்போ அது வரைக்கும் சாகாதவங்களுக்கு ஏன் சாகிற அந்த ஒரு விஷயம் கிடச்சிது அப்படின்னா, அவங்களுக்குள்ள அந்த விருப்பு வெறுப்புங்கிறது அங்கே வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த விருப்பு வெறுப்பு தான் இங்கே வந்து நம்ம மாயையாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளேருந்து பிரதிபலித்து இந்த உலகம் வருதுன்னா அது நான் வேற நீ வேறன்னு காமிச்சு கொடுக்கறதுக்காக தான் வருது. அதனால தான் நாம் அதை தனியாக நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. இது ஒன்று இருக்கிறதாவே நம்ப வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த சலனத்தன்மையை கடவுள் உண்டு பண்ணதுக்கான காரணம், நீ முதல்ல சுயநலத்துக்குள்ளே போ, அப்புறமா பொதுநலத்துக்குள்ளே வா. அப்போ தான் பொதுநலத்தினுடைய அந்த சுவாபம் எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னு உன்னால் உணர முடியும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு காமிக்கிறார். இதை வந்து எதுக்காக அவர் கொடுத்தாருன்னா, அவர் ப்ரீ பிளான் பண்ணியே கொடுக்குறாரு. அதனால தான் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியே அவர் கொடுக்குறாரு. இல்லைன்னா அந்த கனியை நீ சாப்பிடு உனக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தா ஆதாம் என்ன சொல்லியிருப்பார், இல்லைங்க சாமி இப்போ எனக்கு பசிக்கலை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அதை மறந்து கூட போயிருப்பார். ஆனால் இதை சாப்பிட வேண்டான்னு சொன்னதுனால அவருக்கு பசி இருக்கோ இல்லையோ அவர் அதெல்லாம் கவனிக்கலை. முதல்ல சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டார்ல, சாப்பிட்டு தான் பார்ப்போமேங்கிற அந்த நெகட்டிவாக செயல்படக்கூடிய தன்மை அது நம்மளுடைய மனிதனுடைய இயல்பாகவே இருக்குது. எது செய்ய வேண்டாம்னு சொன்னோமோ அதை செய்யறதுக்கு தூண்டக்கூடிய அந்த மனம் அது இயல்பானது. அது அங்கே வேலை செஞ்சது. ஏன்னா அந்த மனதனுடைய சைக்காலஜி கடவுளுக்கு தெரியும். இவனை இப்போவே சாப்பிட வைக்கணும், என்ன பண்ணணும், வேண்டான்னு சொல்லணும், அப்போ தான் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி கடவுள் அதை தீர்மானித்து அந்த வேலையை செய்கிறார். அவரே வாலண்டியராக கழுத்தை பிடிச்சி ஏதேன் தோட்டத்துலேருந்து தள்ளுறார். எதுக்காகனா, நீங்கள் அந்த மாயினா என்ன, சலனம்னா என்ன, அறியாமைனா என்ன, துன்பம்னா என்ன, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் இந்த சீடன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டார். சாமி இதை வந்து மாயா சமுத்திரம், இங்கே வெறும் துன்பம் மட்டும்தான் இருக்குது, இங்கே நன்மையானது நான் எதையுமே கவனிக்க முடியல, இங்கேருந்து கரையேறி போகணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போது அந்த கரையேறுவதற்கான ஒரு அழைப்பு தான் இந்த சித்த வேதம்ங்கிறது. நமக்கு ஒரு கடிதம் வருது, நீ வீட்டிலேருந்து வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு, நீ திரும்ப வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கடிதத்தை வீட்டிலேருந்து யாராவது அனுப்புனாங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் இது. இதைத்தான் மிர்தாத் வந்து அவருடைய புஸ்தகத்தில் மாபெரும் வீட்டு ஏக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் எழுதியிருப்பார். அந்த மாபெரும் வீட்டு ஏக்கம்ங்கிறது நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி அங்கே குறிப்பிட்டு எழுதியிருப்பார். நாம் இப்போ டூருக்கு வந்த மாதிரி, பிக்னிக் வந்த மாதிரி தான் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களை நாம் கவனிச்சிட்ருக்கிறோம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டாச்சு அப்படின்னா நம்ம சொந்த வீட்டை தேடி போகணும். டூருக்கு வந்த இடத்துலையும் நம்ம டேரா போடக்கூடாது. அதை நம்ம சுற்றி பார்க்குறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். நம்ம சொந்த வீடுங்கிறது அங்கே இருக்குது, நம்மளுடைய உரிமைங்கிறது அங்கே தான் இருக்குது. இது உரிமை இல்லாத இடம். அதனால தான் இங்கே ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா மதிப்பும் மரியாதை எல்லாமே காணாமல் போயிடும். அங்கே அவமானமும் அடியும் திட்டும் தான் இங்கே மிஞ்சும். நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவாங்க. இப்போ உறவினர் வீட்டுக்கு ஒரு 3 நாள் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், 10 நாளாக தங்கிட்டோம். அப்போ மரியாதை என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். 1 மாதம் தங்கிட்டிங்கன்னா நீ எப்போ கிளம்புவேன்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு நிலைமை உண்டாகும். அப்படி தான் நாம் இந்த அறியாமையை கவனிக்கிறதுக்காக, அதை படிக்கிறதுக்காக நம்ம வந்தோம். ஏன்னா ஜென்ம ஜென்மமாக ஞானம் நம்ம கூடயே இருக்குது. நாம் அதை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாம் ஞானத்தை தேட வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகளில் புல்லாகி பூடாகி புழுவாகி அந்த மாதிரி எத்தனை பிறவிகள் இருக்குதோ அத்தனையிலையும் நம்ம ஞானத்தில் தான் இருந்தோம்.
கடவுள் அது ஆகாது, அது வெறும் ஞானம் மட்டுமே இவனை சீர்திருத்தாதுங்கிறதுக்காக தான் அவர் அறியாமைன்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் படிக்க வந்தது அறியாமையை பற்றி தான். அதை நம்ம படிச்சிட்டோன்னா அந்த அறியாமையை எப்படி நீக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த அறியாமை எப்படி உண்டாகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அறியாமை எப்படி நீக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதை நீக்கிட்டிங்கன்னா ஞானம்ங்கிறது நமக்குள்ளாரி இருக்கிறத புரிஞ்சுக்க முடியும். இப்படி தான் புத்தருடைய வாழ்க்கையில் அவர் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் மக்கள் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன கிடச்சிது, நீங்கள் எதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புத்தர் சொல்கிறாரு, எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஞானம்ங்கிறது ஏற்கனவே எனக்குள்ளார தான் இருந்துச்சுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும்தான் எனக்கு இங்கே கிடைச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அப்போ நான் எதையுமே அடையலை, எனக்கு எதுவும் வெளியிலேருந்து எதுவுமே கிடைக்கல, ஏற்கனவே எனக்குள்ளார தான் இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் எனக்கு ஞானம் கிடைச்சதுக்கான ஒரு அடையாளமாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஏற்கனவே நமக்குள்ளார ஞானம் இருக்குது, அதை நம்ம தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் கவனிக்க வேண்டியது இந்த அறியாமையை பற்றி தான். இந்த சலனம் எப்படி வருது, இந்த சலனத்தை எப்படி இல்லாமல் பண்ணுறது, இந்த சலனத்தை நீக்கிறதுக்கான வழி என்ன, இதை மட்டுமே கவனித்து அதை அந்த திரையை நீக்கிட்டிங்கன்னா அந்த திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஞானத்தை உங்களால் பார்த்துட முடியும். இதை தான் வந்து சாமி இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதுதான் வந்து கரையேறதுக்கான நல்ல மார்க்கம் அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்கிற ஒரு விஷயம். அப்போது அறியாமை கவனிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். கவனிச்சிட்டோன்னா திருப்பி நம்ம வீட்டுக்கு போயிடணும். அந்த அழைப்பு வரும்போதே அதை ஏற்றுக்கிட்டு நம்ம போகணும். இந்த அழைப்பு எல்லாத்துக்கும் வர்றது கிடையாது. யார் இங்கே வந்து அரியரெல்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அறியாமையை பற்றி மாயையை பற்றி படித்து புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அழைப்பு வருது. அவங்கள தான் அடுத்த இதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மற்றவங்களாம் அரியர் எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான். திரும்ப திரும்ப பிறந்து திரும்ப திரும்ப அதே மாயை படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழலுங்கிறது இருக்கும். அப்போது மற்றவங்கள பற்றி நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு அந்த அழைப்பு வந்துடுச்சா, நாம் மற்றவங்க மாதிரி இங்கே இருக்கிற விஷயங்களில் பந்தப்பட்டு இருக்காமல் நம்மளை கவனிக்கிறதுக்கான வேலையை தொடங்கி ஆகணும். அப்படியான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சால் மட்டும்தான் இந்த ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய இதில் எலிஜிபிலிட்டியாக இருக்கும். தெய்வீகத்தினுடைய இது என்னென்னா, எனக்கு உலகத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறது, எனக்கு வியாதி சரியாகணும், குடும்பத்தில் ஒரு கல்யாண சுபகாரியங்கள்லாம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு கடன் தீரணும், சொத்து சேரணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கான காரியங்களை மட்டுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் தெய்வீகத்துக்கானது. ஆனால் ஆன்மீகத்தில் அந்த தெய்வீகத்துக்கான விஷயத்தை நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஆன்மீகம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகம்ங்கிற பந்தத்தை உங்களிலிருந்து நீக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இது பண்ணும். அந்த என்ன இருக்குதோ எல்லாத்தையுமே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை, இல்லாதது தான் அப்படின்னு புரிய வைக்க வேண்டிய வேலையை தான் இது செய்ய போகுது. நாம் இல்லாததை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இன்னும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக அதில் உண்டாக்குறதுக்கான வேலைகள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதுதான் வெளி உலகத்தில் நடந்துகிட்ருக்குது. ஆனால் ஆன்மீகம் அது ஒன்றுமே கிடையாது, பாரு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது இல்லாததாகவே ஆக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த ஆன்மீகம்ங்கிறது செஞ்சிடும். எது உண்மையாகவே இருக்குதோ அதை உங்கள் கண்ணு முன்னாடி காமிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இதை செய்யும். பிரம்மம் மட்டும்தான் உண்மையானது, அதுதான் நிரந்தரமானது, அதுதான் நித்தியமானது. அதை தவிர மீதி எல்லாமே வந்து அநித்தியம்தான், நிரந்தரம் இல்லாதது தான், எதுவுமே இல்லாதது தான் அப்படிங்கிறத நாம் உணர வேண்டிய ஒரு விஷயத்த இந்த ஆன்மீகம் சொல்லித்தரப்போகுது. அப்போ இதில் உலகத்துக்கான காரியங்களை பற்றி நம்ம யோசிக்கிறதோ அதை பற்றி பேசுகிறதோ அதை நினைக்கிறதோ நமக்கு அவசியம் இல்லாதது. அதை நீக்கி நீங்கள் உள்ளுக்குள்ளார வரணும். நம்ம வெளியிலேயே பார்த்துட்ருக்குறோம், வெளியில் இருக்கிற சுகதுக்கங்கள்லேயே ஆழ்ந்து அதையவே கவனிச்சிட்ருக்குறோம். அப்போ நம்மளை எப்படி கவனிக்க முடியும்? ஒரு வாசப்படியில் நின்றுட்டு வெளியிலேயே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா வெளி விவகாரங்கள் எப்படின்னு தெரிய போகிறது கிடையாது. இதைத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சொல்லுவார், 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அதாவது பரத்தை பகைத்து உலகத்தை ஸ்நேகிப்பான், அல்லது உலகத்தை பகைத்து பரத்தை ஸ்நேகிப்பான் அப்படிம்பார். ஒன்று உள்ளுக்குள்ளார நீ விருப்பப்படணும், அப்போது வெளி விஷயங்களை நீ வெறுத்து தான் ஆகணும். இல்லைன்னா வெளி விஷயங்களை விருப்பப்பட்டினா உள்ளே இருக்கிற விஷயத்த நீ வெறுத்து தான் ஆகணும். இந்த 2 பேத்துக்கும் வேலை செய்ய ஒருத்தனாலும் முடியாது அப்படிங்கிறத அவர் சாமி சொல்கிறார், அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படி தான் நம்மளுடைய நிலைமை இருக்குது. நாம் எதை நேசிக்க போகிறோம் எதை வெறுக்க போகிறோங்கிறத அந்த தீர்மானிக்கிறது தான் ஆன்மீகத்துக்குனுடைய எலிஜிபிலிட்டியாக இருக்குது. அந்த தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, நிரந்தரமே இல்லாமல் அனித்தியமாக இருக்கக்கூடிய அந்த மாயையை நீக்கிட்டு அதை வெறுத்துட்டு நித்தியமாக இருக்கக்கூடிய சத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நேசிக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் என்றைக்கு வர்றீங்களோ அதுதான் ஆன்மீகத்துக்கான சரியான ஒரு தகுதியாக இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது எல்லாத்துக்கும் அந்த அழைப்பு வர்றது கிடையாது. ஏன்னா அகஸ்தியருங்கிறவர் ஒரு பாடலில் குறிப்பிட்டு சொல்கிறார், புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதலத்திலே கோடியிலே ஒருவர் உண்டுன்னு.
அப்போது அவருடைய காலத்திலேயே, அவருடைய காலம்னா வாய் வார்த்தையில் ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அது மாற மாட்டாங்க. அந்த வாக்குக்காக தான் உயிரையும் கொடுக்குற அளவுக்கு ரொம்பவும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அது. அந்த வாக்கு மாறக்கூடாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ சத்தியவானுங்களாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அப்போவே கோடியில் ஒருத்தன் அப்படின்னா இப்போ எத்தனை கோடியில் ஒருத்தனை ஃபில்டர் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது. யாராலையும் சத்தியத்தை தைரியமாக எடுத்து வச்சு இங்கே பேச முடிய மாட்டேங்குது, செயல்பட்டு நடக்க முடிய மாட்டேங்குது. அப்போது நாம் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நாம் ஆன்மீகத்துக்கான ஒரு சரியான ஆள் தான் அப்படிங்கிறத நாம் உணரணும். அப்படின்னா இந்த வெளியில் இருக்கக்கூடிய மாயைங்கிறது இது உண்மையானது கிடையாது, இது துன்பகரமானது, இதில் நஷ்டம்தான் இருக்குது, இதில் லாபமாக எதுவுமே கிடையாது, நன்மையானதாக எதுவுமே கிடையாது, நமக்கு சுகத்தை தரக்கூடிய எந்த விஷயமும் இங்கே கிடையாதுங்கிறத நாம் உணர்ந்திருந்தோம் அப்படின்னா நாம் தான் ஆன்மீகத்துக்கான எலிஜிபிலிட்டியில் இருக்கிறவங்க. அதை உணராதவங்க அவங்களால உள்ளுக்குள்ளார வர முடியாது. ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்திலேயே அவங்க ஆழ்ந்து அனுபவித்து அவங்க அதிலேயே விழுந்து சாகவும் செஞ்சு திரும்பவும் அதிலே பிறக்கவும் செய்ய வேண்டிய சூழலுங்கிறது உண்டாயிட்டே இருக்கும். அதுதான் அரியர் எழுதிட்டே இருக்கிறதுன்னு நான் சொல்கிறது. அப்போது அந்த மாயையாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க தான், இது மாயை தான், துன்பம் தான் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் உள்ளுக்குள்ளார போகிறதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறத இந்த ஒரு கேள்வி வந்து இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் இந்த ஒரு 4 லைனை மட்டுமே இவ்வளோ தூரம் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த சிஷியனுடைய நிலைமை அப்படிப்பட்டதாக இருக்குது. அந்த நிலைமையில் நாம் வந்தால் மட்டும்தான் நாம் மேற்கொண்டு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் கேட்குறதுக்கும் அதை அனுசரிக்கிறதுக்கும் நாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர முடியும். இந்த நிலைமைக்கு நாம் வந்தால் மட்டும்தான் பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரியவும் அதுபடி செயல்படவும் நம்மளால் முடியும். அதுதான் தகுதியானது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்ச விஷயம். அனைவருக்கும் நமஸ்காரம்.